அம்மா நான் டியூஷன் போயிட்டு வரேம்மா. சரி பூமாரி, பார்த்து பையன் பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா நானும் போயிட்டு வரேம்மா. சரி சரி கபிலு, பார்த்து போங்க. பூமாரி தம்பி கையை பிடிச்சு கூட்டிட்டு போமா. ரோட்ல வண்டி தாறுமாற ஓட்டிக்கிட்டு திரியுறாங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா பாய் பாய். அம்மா பாய் பாய். பாய் பாய் மக்களே, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. பாவம் புள்ளைங்க, காலையில ஆனா ஸ்கூலுக்கு கிளம்புதுங்க, சாயந்தரம் ஆனா டியூஷனுக்கு கிளம்புதுங்க. அப்பப்பா பறக்கத்தான் ஓடுதுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல. நம்ம எல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போனாதான் போவோம், இல்லைன்னா இல்ல. இந்த காலத்துல அப்படியா? நல்லா படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும். அதுக்கு நம்ம இந்த வயசுல கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி போய் நைட்டு சாப்பாடுக்கு என்னன்னு போய் பாப்போம். பானிபூரி பானிபூரி, ஒரு பிளேட் 30 ரூபா. பானிபூரி பானிபூரி. ஒரு பிளேட் 30 ரூபா தம்பி. தம்பி நான் 8 மணி வரைக்கும் இருப்பேன் தம்பி. இல்ல தம்பி, ஒரு நேரம் மழை வந்துச்சுன்னா நான் வெள்ளனத்திலே போயிருவேன் தம்பி. என்னது 5 ரூபாய்க்கா? நான் என்ன முட்டாய் கடையை வச்சிருக்கேன்? 5 ரூபாய்க்கு தர மாட்டேன். ஒரு பிளேட் 30 ரூபா. வேணும்னா வாங்கு, இல்லைன்னா இடத்த விட்டு காலி பண்ணு. கூட்ட நேரத்துல வந்து இப்படி நின்றுகிட்டு தள்ளுப்பா தம்பி. என்ன பாப்பா ஓவரா வாய் பேசுற? இந்த பயலுக்கு என்ன, நீ என்ன சப்போர்ட்டா? பாப்பா என் கடைக்கிட்ட நின்று என்ன கத்திக்கிட்டு கிடக்க? எங்க வீட்ல உங்கள்ட்ட கட்ட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க, அதான் போட்டு வந்து கத்திக்கிட்டு கிடக்கேன். ஏய் கபில் வாடா, டியூஷனுக்கு போவோம். பொல்லாத பானிபூரி, இந்த ஒரு கடை தான் இருக்கா? வாடா. இல்ல பூமாரி, எனக்கு பானிபூரி வேணும்ல. இப்ப நீ டியூஷனுக்கு வாரியா, இல்ல நான் வீட்டுக்கு போய் அம்மா கூட்டிட்டு வரவா? அண்ணே இங்கே நில்லுங்கண்ணே, நான் டியூஷன் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஏய் கபில், இப்ப வா
அங்கிட்டு போய் சண்டையை போடுங்க. வியாபார நேரத்துல வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போகத்தான் போறோம். இங்கேயே உட்கார்ந்திருக்க போறோம். அண்ணே, நீங்களும் தான் ரொம்ப தான் பேசுறீங்க. சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் போய் படிச்சிட்டு வாங்க. வாள பூமாரி. இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். வா டியூஷனுக்கு போவோம்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா? போ, வேகமா போ டியூஷனுக்கு. பிள்ளைகளா, நேத்து நான் ஹோம்வொர்க் கொடுத்தேன்ல, செஞ்சுட்டு வந்தீங்களா? செஞ்சோம் மிஸ். என்ன அருண், உன் வாயில இருந்து சத்தத்தையே காணா? அது வந்து மிஸ், நான் செய்யல மிஸ். அருண், ஏன் ஹோம்வொர்க் செய்யல? அப்படி என்ன வேலை வெட்டி முடிச்சீங்க? மேம், எனக்கு உடம்பு சரியில்லை மேம், அதான் ஹோம்வொர்க் செய்யல மேம். ஆமா ஆமா, ஹோம்வொர்க் கொடுத்தா படிக்க சொன்னா மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்வொர்க்கும் செய்யறது இல்ல, டியூஷன்ல கொடுக்குற ஹோம்வொர்க்கும் செய்யறது இல்ல. அப்ப என்னத்துக்கு நீ டியூஷன் வர? வீட்லயே இருக்க வேண்டியதானே? மேம், நானும் எங்க அம்மாட்ட டியூஷன் போக மாட்டேன்னா மேம் சொல்றேன். எங்க அம்மா தான் அடிச்சு விரட்டி விடுறாங்க. வாய் நல்லா வந்துருச்சு. இத உன் படிப்புல காட்டினா நீ முன்னேறி போயிடலாம். சரி, இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்றேன், அதை எல்லாரும் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப நீங்க எல்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்றத நல்லா கவனிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்க மீனா இப்ப சொல்லுமா? அகர முதல எழுத்தெல்லாம். தப்பு மீனா, முகர இல்ல, முதல. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க அருண் சொல்லுமா? அகர எழுத்தெல்லாம் பகவன். ஏய் அருண், இவ்வளவு நேரம் கவனிக்காம என்னடா செஞ்ச? டியூஷனுக்கு வந்தா டியூஷன் நடப்பு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ வேற்று கிரகத்துக்கு போயிட்டா நான் என்ன செய்யறது? இதுல உங்க அம்மா வந்து வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் மையன் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீ வேற்று கிரகத்துக்கு போயிர. சொல்லுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வர அருண், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் உனக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அதுக்கெல்லாம் படிக்குது, நீ மட்டும் படிக்காம மங்குனி மாதிரியே இருக்க. நாளைக்கு வரும்போது இந்த திருக்குறளை 100 தாட்டி எழுதிட்டு வர. இதான் உனக்கான பனிஷ்மெண்ட். மேம் மேம் 100 தாட்டி எழுதின கை வலிக்கும் மேம். வலிக்கட்டும், கை நல்லா வலிக்கட்டும். வலிச்சாதான் மனசுல நல்லா பதியும். என்ன டியூஷனுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? லேட் ஆயிருச்சா? நான் பாதி பாடம் எடுத்து முடிச்சிட்டேன், இப்பதான் நீங்க வாரீங்க. இது என்ன டியூஷனா இல்ல தியேட்டரா நீங்க நினைச்ச நேரம் வாரதுக்கு? மேம் மேம் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேம், நாளையில இருந்து ஒழுங்கா வந்துருவேன். என்ன இன்னைக்கு நேத்து நடக்குது? எப்ப பார்த்தாலுமே லேட்டா தான் வாரீங்க. அதனால நீ டியூஷனுக்கு வர வேணாம், அப்படியே போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. மேம் மேம் ப்ளீஸ் மேம், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேம். ப்ளீஸ் மேம், இனிமே நான் கரெக்ட்டா வந்துருவோம் மேம். ப்ளீஸ் மேம், ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேம். அதெல்லாம் நீ என்ன கெஞ்சினாலும் முடியாது. 6 மணிக்கு டியூஷனுக்கு 7 மணிக்கு வந்திருக்க. இனிமே நீ நல்லா படிச்சு அப்படி கிழிச்சிருவ. சும்மாவே பாடத்துல புறம் தரையினத்தோம். என்ன இங்க இழிப்பு? கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும், தலையில ஏறி உட்காந்து தரையினத்தோம் ஆடுறது. பூமாரி, கபிலே, நிக்கிறது வேஸ்ட் தான்மா. போய் உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க, நான் பேசணும். வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிப்பாங்க மேம். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க மேம். நாளையில இருந்து நான் கரெக்ட்டா வந்துருவேன். ஆமா மேம், நாளையில
விட்டாளடி, அதுக்கு தான் நீ போக மாட்டியா? அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு உண்மைக்குமே வயிறு வலிக்குது. சரிடி பூமாரி, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், போய் படுத்து தூங்கு. சரிம்மா. ஒரு வழியா எப்படியோ ஸ்கூலுக்கு கட் அடிச்சாச்சு. நான் மீனா விட்டு ஃபங்க்ஷனுக்கு போயே தீருவேன். என்னை விட்டுட்டு போலான்னு அம்மா நினைச்சாங்க, நான் போயிருவேன். ஏமா பூமாரி, போய் படுக்க வேண்டியதானம்மா, ஏமா உட்கார்ந்திருக்க? இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேம்மா, படுத்தாதான் ரொம்ப வலிக்குது. ஐயோ, புள்ளைக்கு ரொம்ப முடியல போல இருக்கு. நான் கூட நடிப்புன்னு நினைச்சேன். ஏண்டி பூமாரி, உனக்கு ஏதாச்சும் கசாயம் மாதிரி வச்சு தரவாடி? அதெல்லாம் வேணாம்மா. எனக்கு வேற லேட் ஆகிட்டு இருக்கு. சுமதி வீட்டு பால் காய்ச்சிக்கு வேற போகணும். இங்க அவனை வேற காணா. கபிலே, கபிலே, டேய் கபிலே, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, கிளம்பியாடா நீ? அம்மா, அம்மா, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமா, இன்னைக்கு நான் ஸ்கூல் போகல. என்னது, காய்ச்சல் அடிக்குதா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குமா, இன்னைக்கு நான் ஸ்கூல் போகலம்மா. அம்மா, அம்மா. என்னது இது, ரெண்டுக்கு இன்னைக்கு என்னாச்சு? ஒரு ஆளுக்கு வயிறு வலின்னு சொல்லுது, ஒரு ஆளுக்கு காய்ச்சல்னு சொல்லுது. ஒண்ணுமே புரியலையே. அம்மா, எனக்கு மயக்கமா வருது. அம்மா, என்னப்பா ஆச்சு? கபிலே, என்ன ஆச்சு உனக்கு? என்னப்பா செய்யுது? ஆஸ்பத்திரிக்கு வேற போமா? அதெல்லாம் வேணாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாம இருந்த காய்ச்சல் சரியாயிருமா. நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. அப்பா, அம்மா, ரொம்ப காய்ச்சல் அடிக்குதே. இங்க நெத்தியில எல்லாம் சூடே காணா, ஜில்லுன்னு தான் இருக்கு. அம்மா, நெத்தியில எல்லாம் காய்ச்சல் இல்லம்மா, கழுத்துல தான் காய்ச்சலா இருக்கு. கழுத்தை தொட்டு பாருங்கம்மா. அப்பா, ஐயோ குளிருதே. அது எப்படி? கழுத்துலயும் ஜில்லுன்னு தானே இருக்கு. அம்மா, ஒருவேளை குளிர் காய்ச்சலா இருக்குமாமா, என்னால தாங்கவே முடியல. குளிர் காய்ச்சலா? நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா, இன்னைக்கு மட்டும் வீட்ல இருந்தா எனக்கு காய்ச்சல் சரியாயிருமா. ஸ்கூலுக்கு வேணாம்மா. என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, போய் உட்காரு, எனக்கு வேற பால் காய்ச்சி வீட்டுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு. நானும் மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவேன். என்ன இங்க சத்தம்? அம்மா, குளிருதே. அம்மாடி பூமாரி, அம்மா பால் காய்ச்சிட்டு போயிட்டு வரேம்மா, தம்பியை பாத்துக்கம்மா. அம்மா, எனக்கே முடியலன்னு இருக்கி, தம்பியை வேற பாத்துக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏடி பூமாரி, அம்மா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேண்டி. கொஞ்ச நேரம் நம்பிய பாத்துக்கடி. அம்மா போயிட்டு வந்து உங்க ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா, என்னால அவனை பாத்துக்க முடியாதும்மா, வேணும்னா அவனை கூட்டிட்டு போங்கம்மா. என்னது, அவனை கூட்டிட்டு போவா? அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை கூட்டிட்டு போய் என்ன செய்ய? அம்மா, நீங்க போன பின்னாடி அவனுக்கு காய்ச்சல் ரொம்ப வந்துருச்சுன்னா என்னால எப்படி பாத்துக்க முடியும்? அதனால தான் சொல்றேன், அவனை நீங்க கூட்டிட்டு போங்க. அம்மா, ஒண்ணு வேணா பண்ணுவோம். நானும் பூமாரி ரெண்டு பேருமே பால் காய்ச்சி வீட்டுக்கு வாரோம். வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போவோம்மா. உங்க ரெண்டு பேருக்குமே முடியல, உங்க ரெண்டு பேரையும் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போய் என்ன செய்ய? அம்மா, திடீர்னு பூமாரிக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா நான் மட்டும் எப்படி
இருக்கு. நீ மட்டும் எங்க வந்திருக்க? நீ ஓசி சோறு சாப்பிட தான வந்திருக்க? ஆ, எத்த தண்டி வீடு. ஆமா வசந்தி, பத்தியா தந்தரமா கீழ பெரிய வீட வாங்கிட்ட. ஆமா ராணியக்கா, இந்த பங்குஜம் எச்சி கையில கூட காக்காவை விரட்டாது. இவட்ட எப்படி வாங்குனா தெரியல இந்த கீதா. இந்த கீதா அவ விட்டு இடத்த வித்துட்டு தான் இந்த வீட வாங்குனாங்களாம். நான் கேட்டேனே. சரி சரி, ஊருக்கு நம்மளுக்கு எதுக்கு, நம்ம போவோம். இந்த ராணியக்கா பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்ப ஊரு கதை நம்மளுக்கு எதுக்கா? என்னமோ நம்ம தான் ஊர் கதைக்கு அலையிற மாதிரி இந்த ராணியக்கா பேசும். சரி வாங்க ராணியக்கா, வீட்டுக்குள்ள போவோம். ஆ சரிம்மா. ஏய் சோத்து மூட்டை பூமாரி, வா வீட்டுக்குள்ள போவோம். யார பார்த்து சோத்து மூட்டைன்னு சொல்ற? நீ தான் சோத்து மூட்டை. ஏய் பூமாரி, சியானா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கறாதீங்க. நீங்க ரெண்டு பேருமே சோத்து மூட்டை தான். கபிலே, யார பார்த்து சோத்து மூட்டைன்னு சொன்ன? ஏய் புள்ளைங்களா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ளக்க போவோம். வாங்க வாங்க ராணியக்கா, வசந்தி எல்லாரும் வாங்க. புள்ளைகளா வாங்க புள்ளைகளா. என்ன கீதா, பால்லாம் காய்ச்சிட்டீங்களா? ஆமா ராணியக்கா, வெள்ளனத்திலே காய்ச்சியாச்சுக்கா. வசந்தி வெள்ளனத்துல வர வேண்டியதானே வசந்தி? எங்க கீதா, வீட்டுக்காருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளவு லேட் ஆயி போச்சு. ஏன் வசந்தி, உங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவர்ல எங்கிட்டு வர போறாரு? அவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் துடிச்சுக்கிட்டு கிடப்பாரு. சரி சரி உள்ளக்க வாங்க, வீட்டையெல்லாம் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. வீட்டுக்கு என்ன கீதா, வீடு சூப்பரா இருக்கு. ஆமா கீதா, சூப்பரா அழகா இருக்கு. வாவ், பலூன்ல நிறைய இருக்கு, கலர் கலர் பலூனா இருக்கு. பூமாரி, பலூன் தான் நல்லா இருக்கா? நல்லா இருக்குதே. இந்த பலூன்ல மீன் அப்பா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணாரு. ஆன்லைன்லயா? ஆமாமா சியானா, பலூன் சூப்பரா இருக்கு அத்தை. சரிப்பா சரிப்பா. மீனா, மீனா இங்க பாரு, பூமாரி கபில்லாம் வந்திருக்காங்க. இந்த வாரேம்மா. பூமாரி, கபிலே, சியானா, வாங்க வாங்க. வாங்க ராணியக்கா, வீட சுத்தி பார்த்துட்டு வருவோம். வசந்தி நீனு வாமா. சரி. பூமாரி, கபிலே வாங்கம்மா, வீட சுத்தி பார்த்துட்டு வருவோம். இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நாங்க அப்புறமாட்டி சுத்தி பார்க்கறோம். சரி சரி, வெளியில எல்லாம் போக கூடாது, இங்கேயே உட்கார்ந்துங்க. அம்மா வீட்டை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பியானா நீ வரியாம்மா? இல்லம்மா, நானும் அப்புறமா வீட்டை சுத்தி பார்த்துக்கிறேன். சரி சரி, இங்கேயே உட்கார்ந்துருங்க. சரிம்மா. வா சியானா, பூமாரி, கபில உட்காருங்க. வீடு எப்படி இருக்கு? வீடு சூப்பரா இருக்கு மீனா, அழகா இருக்கு. என்ன ரதி, வெள்ளனத்திலேயே வந்து உட்கார்ந்துட்ட போல இருக்கு. ஆமா, என் ஃப்ரெண்ட் மீனாவுக்காக நான் வெள்ளனத்திலேயே வந்துட்டேன், உங்கள மாதிரியா. அம்மா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குடிக்கிறதுக்கு பால் எடுத்து வாங்கம்மா. சரி மீனா, இந்த எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகலையா? இல்ல மீனா, உனக்காகத்தான் நாங்க எல்லாரும் லீவு போட்டோம். ஆமா மீனா, உனக்காகத்தான் நான் லீவு போட்டேன். ஆனா பூமாரி திங்கிறதுக்காக லீவு போட்டா. ஆமா, நான் திங்கிறதுக்காக லீவு போட்டேன். இவங்க திங்காம அப்படி வாயை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆளையும் மண்டையும் பாரு, மல்குஸ் மண்டையா மாதிரி இருக்கு. பூமாரி? ஆமா, நான் பூமாரி தான். அப்பல இருந்து பூமாரி பூமாரின்னு ஏன் ஏல விட்டுக்கிட்டு கிடக்க? எனக்காக நீங்க எல்லாரும் லீவ் போட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பூமாரி, உங்க அம்மா எங்கேயுமே உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்களே, எங்க வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? ஆமா, எங்க அம்மா எப்படி என்னை கூட்டிட்டு வருவாங்க? நாங்க உங்க வீட்டுக்கு வரதுக்காக ஒரு டிராமா பண்ணோம். அதை எங்க அம்மா நம்பிட்டாங்க. என்னது டிராமா பண்ணீங்களா? என்ன டிராமா அது? அத சொன்னா நீ எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்க கூடாது. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா என்னை பூசே போட்டுருவாங்க. சேச்சே,
வயிறு வலிக்குன்னு சொல்லி நாடகம் போட்டியா? ஆமா மீனா, உங்க வீட்டுக்கு வரதுக்காக எனக்கு வயிறு வலி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா என்னைய ஸ்கூலுக்கு அனுப்பல. கபிலே, நீ என்னடா சொன்ன? எனக்கு எனக்கு அது வந்து காய்ச்சல்னு சொன்னேன். இங்க பாரு மீனா, அதுவும் சாதா காய்ச்சல் இல்ல, குளிர் காய்ச்சல் உங்களுக்கு. என்ன கபிலே, குளிர் காய்ச்சல் உனக்கு? குளிர் நடுங்குதா உனக்கு? நான் வேணா போய் உனக்கு சொட்டர் எடுத்துட்டு வரவா? இதுல என்ன காமெடினா, எங்க அம்மா இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போகும்போது எங்களுக்கு ஊசி போட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. ஊசியா? ஐயோ, ஊசி ஈஸி போட்ற போறாங்க உங்க அம்மா. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்குவோம் மீனா. அதுக்குள்ளே எங்களுக்கு காய்ச்ச போயிருச்சு, வயித்து வலி போயிருச்சு, அப்படி நாங்களே சமாளிச்சிருவோம். அப்படியா விஷயம்? இத நான் உங்க அம்மாட்ட மாட்டி கொடுக்காம இருக்க மாட்டேன். என்னைய எவ்வளவு அவமானப்படுத்தின நீ, உனக்கு பூசைய வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன். நாங்க பிள்ளைகளா பால் சாப்பிடுங்க. அம்மாடி ரவி, உனக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரவாமா? இல்ல வேணாம் தே, இப்பதானே நான் குடிச்சேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும் தே. அம்மாடி மீனா, உனக்கு? இல்ல வேணாம்மா. வேற ஏதாச்சும் வேணும்னா அம்மாவை கூப்பிடுமா, அம்மா எடுத்துட்டு வந்து தாரேன். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா, ஏதாவது வேணும்னா உங்களை நான் கூப்பிடுறேன். சரி. பால்ல குடிங்க டக்குனே, சூடு ஆறிட போகுது. சரி. பூமாரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல புதுசா பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. என்னது பார்க்கா? எங்க அம்மா என்னை பார்க்குக்குலாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. நானுமே இன்னும் போகல பூமாரி. ஆனா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அங்க சூப்பரா இருக்காம். ஊஞ்சல் இருக்காம், சறுக்கிறது இருக்காம், எல்லாமே இருக்காம். கூட்டம் வந்துட்டும் போய்கிட்டுமா நிறைய இருக்காங்களாம். அப்படியா? நீ சொல்லும்போது எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கனால எங்க அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம சும்மா தானே இருக்கோம், போய் பார்த்துட்டு வருவோமா? அம்மாண்டி மீனா, சும்மா தானே உட்கார்ந்திருக்கோம், போய் பார்த்துட்டு வந்துருவோம்டி. சரி, இந்த நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன். அம்மா, அம்மா. என்னம்மா மீனா, எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அம்மா, பக்கத்துல புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல